ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. உங்கள் ஆதரவு எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றி. இது மாதிரியான தன்னம்பிக்கை கதைகள், தன்னம்பிக்கை சிறுகதைகள் இது எல்லாரும் மற்றவங்களுக்கும் சென்று அறியணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையிலான நம்மளுடைய சிறுகதைகளையும் கதைகளையும் சேர்ந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மூலயமா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களையும் நம்ம தன்னம்பிக்கை கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கும் நாம் இந்த மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய சிறுகதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அவர் ரொம்பவே கடினமான உழைப்பாளி. அவர் தன்னுடைய பண்ணையில் ஆடு, மாடு, கோழி, பன்றி போன்ற உயிரினங்களையும் வளர்த்து வந்தார். தன்னோட வீட்டுக்கிட்டேயே தன்னோட பண்ணையும் வச்சிருந்தார். அவரோட போராத காலமாக தன்னோட வீட்டு பக்கத்துலேயே ஒரு வேட்டைக்காரர் இருந்தார். அந்த வேட்டைக்காரர் நிறைய வேட்டை நாய்களையும் தன்னோட வீட்டில் வளர்த்துட்டு வந்தார். இதனால் சில சமயம் அந்த வேலியை தாண்டி வந்து அந்த நாய்கள் கோழிகளையும் ஆடுகளையும் கடிச்சு வச்சிடும். இதை இந்த விவசாயி அப்பப்போ கவனிக்கிறது உண்டு. அதனால் ரொம்பவே ஆத்திரமடைஞ்ச அந்த விவசாயி வேட்டைக்காரனோட வீட்டுக்கு போய் அவர் முன்னாடி சத்தம் போட்டார். உன்னுடைய நாய்களை ஒரு சங்கிலியில் பிணைச்சி வை, இல்லைன்னா அந்த நாய்கள் எல்லாம் என்னோட ஆடுகளை கடிச்சு கொதறி வச்சிடுது. இதனால் நாளைக்கு நீ விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு மிரட்டிட்டு போயிட்டாரு. ஆனால் அந்த வேட்டைக்காரன் என்னவோ அதை பற்றி எந்த கவலையும் படுறதா தெரியல. அந்த வேட்டை நாய்களை அப்படியே அவுத்து விட்டுட்டாரு. அதனால் திரும்பவும் இந்த வேட்டை நாய்கள் அந்த வேலியை தாண்டி அந்த ஆடுகளையும் கோழிகளையும் கடிக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. இந்த முறை விவசாயி ரொம்பவே கடுமையாக கோபம் வந்தது. அதனால் அந்த வேட்டைக்காரனோட வீட்டுக்கு போய், நீ முதல்ல உன்னுடைய நாய்களை கட்டி போடுறியா, இல்லைனா நான் வேற ஏதாவது செய்யவா அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே கோவப்பட்டுட்டாரு. இதுக்கு இந்த வேட்டைக்காரன், நீ என்ன செய்ய முடியுமோ உன்னால் அதை செஞ்சுக்கோ, நான் என்னுடைய நாய்களை கட்டி போட மாட்டேன் அப்படின்னு அவரும் இவரை பார்த்து சத்தம் போட்டுட்டாரு. இதனால் அந்த விவசாயி ரொம்பவே மனமுடைஞ்சு போயிட்டாரு. அவருக்கு என்ன செய்கிறதுன்னு புரியல. அப்போது அவருக்கு ஒரு யோசனை வந்தது. நாம் ஏன் நம்மளுடைய பஞ்சாயத்து அதிகாரியை பார்த்து இதை பற்றின விவரங்களை சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சாரு. நேராக அந்த ஊருடைய பிரசிடெண்ட்டை பார்த்து, ஐயா, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்குது, என்னுடைய ஆடுகளையும் கோழிகளையும் எப்படியாவது நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் சொன்னார். அதுக்கு அவரும் ரொம்ப நேரமாக யோசிச்சார். ஐயா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு நடந்த அவலத்துக்கு நீங்கள் தான் ஒரு பதில் சொல்லணும். அந்த வேட்டைக்காரனை இப்போவே இந்த ஊரை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த பிரசிடெண்ட் சொன்னார், ஐயா, நான் அவரை வெளியே அனுப்பலாம், ஆனால் நீங்களும் அவரும் பக்கத்து வீட்டில் இருக்கீங்க. நாளைக்கு நீங்கள் அவரோட முகத்தில் முழிக்கணும், அவரும் உங்களோட முகத்தில் முழிக்கணும். அவரும் சொந்த வீடு வச்சுருக்காரு, நீங்களும் சொந்த வீட்டில் இருக்கீங்க. அதனால் யாரும் யாரையும் ஊரை விட்டு அனுப்ப முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சமாதானமாக போகிறதுக்கு பாருங்கள் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டு விவசாயிக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு. ஆனால் அந்த பிரசிடெண்ட் சொன்னார், ஐயா, எது எப்படி இருந்தாலும் நீங்களும் அவரும் நண்பனாக இருக்கணும் அப்படின்னு உங்கள் மனசில் தோணுதா, இல்லை பக்கத்தில் வீட்டில் இருந்தாலும் விரோதிகளாக நடந்துக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்களே இது யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நேரம் விவசாயியும் அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கும் இது நல்ல யோசனையாக தான் இருக்குது, நாம் எதுக்காக அவரோட சமாதானமாக போகக்கூடாது? 2 பேரும் ஒருத்தரோட முகத்தில் இன்னொருத்தர் பார்க்கணும் இல்லையா? 2 பேருமே சொந்த வீட்டில் இருக்கிறோம். அதனால் யாரும் இங்கேருந்து யாராலையும் அனுப்ப முடியாது. அதனால் நாம் ஏன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணார். சரி, நான் வேணா உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லட்டுமா அப்படின்னு பிரசிடெண்ட் சொன்னார். சரிங்க ஐயா, சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடியே நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு விவசாயியும் சொன்னார். சரி, அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற ஆடுகள்லையே எது ரொம்பவும் அழகான ஆடாக இருக்கோ அதில் 2 ஆடுகளை எடுத்துகிட்டு போய் அந்த வேட்டைக்காரனுடைய குழந்தைங்களுக்கு பரிசாக கொடுங்க அப்படின்னு சொன்னார். விவசாயியும் அவர் சொன்ன பேச்சை கேட்டு
தங்கிட்ட இருக்கிற ஆடுகள்லேயே ரொம்பவும் அழகான 2 ஆடுகளை எடுத்துகிட்டு போய் வேட்டைக்காரனுடைய குழந்தைகளுக்கு பரிசாக கொடுத்தாரு. நாட்கள் போக போக அந்த குழந்தைகள் ஆடுகளோட ரொம்பவே இணக்கமாயிட்டாங்க. இதை பார்த்த வேட்டைக்காரன் அந்த ஆடுகளை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய நாயெல்லாம் கட்டி போட ஆரம்பித்தான். அதனால் விவசாயியுடைய ஆடுகளும் தப்பிச்சது. அதுக்கப்புறம் வேட்டைக்காரனும் விவசாயியும் கூட ரொம்பவே நெருக்கமான நண்பர்களாக மாறிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நாமளும் சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம வீட்டு பக்கத்தில், நம்மளோட ஆஃபீஸில், நாம் எங்கேயாவது போகிற இடத்துலலாம் நாம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். தப்பு யார் மேலே இருந்தாலும் நம்ம விட்டு கொடுக்கறதுல எப்பயுமே கெட்டு போக மாட்டோம். அதை தான் இந்த கதை நம்மளுக்கு உணர்த்துது. நம்ம இலக்கை நோக்கி நாம் பயணிக்கும்போது இந்த மாதிரி சிறு சிறு தடைக்கற்கள் வரத்தான் செய்யும். அதுக்காக நம்ம என்றைக்குமே அசரக்கூடாது. இதையெல்லாம் தூக்கி தூரமாக வச்சு நம்மளுடைய வேலையை நம்ம பார்த்துட்டு முன்னேறிட்டு போயிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் மோட்டிவேஷ்னலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.